நாட்டில் என்ன ட்ரெண்ட் ஆகுது, என்ன வைரல் ஆகுது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சீ 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 ரஜினி சீ அப்படின்னு ஒரு பாட்டு ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான். இதாவது பரவாயில்ல, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அம்மா அது பாட்டுக்கு சிவனேன்னு ஊசி மணி பாசி வித்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த அம்மாவை யாரோ ஒருத்தர் போட்டு சோசியல் மீடியாவில் போட்டாங்க. இப்போ அந்த அம்மாட்ட நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த அம்மாவை செலிப்ரிட்டி ஆக்கிட்டாங்க. என்ன ஒன்றுன்னா, அந்த அம்மா ஃபீல் பண்ணி சொல்லுது, எல்லாரும் ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்களே தவிர யாரும் ஒரு ஒரு பாசி கூட வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அந்த அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து ஓகே பண்ணி அந்த அம்மாவை என்னோட படத்தில் நான் ஹீரோயின் ஆக்குறேன், அவங்களுக்கு ஒரு 2-3 மாதம் ஆக்டிங் கோர்ஸு ட்ரைனிங் எடுத்துட்டு என்னோட படத்தில் அவங்க ஹீரோயினாக கரெக்டாக இருப்பாங்க, நான் அவங்கள ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஓகே ஆயிருக்கேன். இன்றைக்கி நான் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தருக்கு வாய்ப்பு எப்படி வேணாலும் கிடைக்கலாம். நம்ம ஊரில் நிறைய பேர் ஆபாசமான வீடியோக்கள், என்னென்னமோ செக்ஸ் டான்ஸு, என்னென்னமோ வீடியோக்கள் போடுறாங்க. அதெல்லாம் அதெல்லாம் யாரோட கண்ணுக்கும் படாது. ஏன்னா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இதாக இருக்கும். எத்தனை கட் ஷாட் போட்டாலும், எத்தனை எடிட் பண்ணி வீடியோ போட்டாலும் உங்களுக்கு எழுதியிருக்கணும், தலையில் எழுதியிருந்தால் மட்டும்தான் நடக்கும். எனிவே அந்த பொண்ணு மோனாலிசா, பேரே நல்ல மோனாலிசான்னு பேர் வச்சுருக்காங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள்மா. நான் போடுற இந்த வீடியோவை சத்தியமாக பார்க்க போகிறதில்ல.